Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. புகழ்கிட்ட வந்து நான் வெளிப்படையா இருக்கிறதுக்கு காரணம் மேபி அவரும் வந்து வெளிப்படையா ரெண்டு பேரும் உண்மையா இருக்கும். இங்க வந்து நான் பெரியவன், நான் 20 வருஷமா சினிமால இருக்கேன் அப்படிலாம் இல்லை. நீ இன்னைக்கு வந்திருக்க, நான் 20 வருஷம். இப்போ இதே டைலாக் தான் எனக்கு சிம்ரன் சொன்னாங்க. நான் முன்னாடி வந்துட்டேன் நடிக்க, நீ இப்போ வர அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ கம்ஃபர்டபுளாக நடிஷாம். உனக்கு ஃபஸ்ட்டு படம் வாரிஸ் டைலாக்ல வந்து விஜய் அண்ணாவை வந்து வாடா போடா டேய் அப்படின்லாம் இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி டெய்லி சாமி நீ வந்து எனக்கு அண்ணன் இந்த படத்தில் டேய் வாடா போடாலாம் யோசிக்காத பண்ணு. See, this is what he gives. அவரை ஒரு நடிகனாக பார்க்கும்போது நான் ஒரு ரசிகன், அவரை ஒரு ஹியூமனாக பார்க்கும்போது நான் ஒரு வெறியன். ஐ மீன் ஐ லவ் தட் மேன் so much as a human being. அவர்கிட்ட ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டேன். என்ன விஷயம்? சைலண்டாக இருக்கும், பேசவே கூடாது. ஷாமு சொல்கிறத மட்டும் ரிசீவ் பண்ணிக்குவேன். ஏன் வந்து இதை நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க, இந்த நெகட்டிவ் ஷேட். இது போயிட்டுருக்கு, எனக்கு குக்கு கோமாளி போயிட்டுருக்கு. சரி, அதில் வந்து காமெடியை புகழ்னா இப்படி தான் துருத்துன்னு ஒன்று இருப்பான்ற விஷயம். காமெடியெல்லாம் பிரிக்கணும், நீங்கள் உங்கள் மண்டையை மட்டும் பிரித்து விடுங்க, விட்டால் வேறு ஒரு லுக்கு ஒன்று பண்ணுறான்ட்டு ஒரு லுக் டெஸ்ட்லாம் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வில்ல அப்படின்னப்ப தான் கொஞ்சம் ஜர்க்காச்சு. எனக்கு வந்து லென்த்தி ஷார்ட்ஸு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இடத்துக்கு வந்து கார்லேருந்து இறங்கி கேங்டெல்லாம் பேசி அப்புறம் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணி அதுக்கப்புறம் 3 மாடி பில்டிங் ஏறி போய் ஒருத்தனை வந்து கொண்டுட்டு திருப்பி அங்கேருந்து ஃபோன் பேசி திருப்பி ஓடி வந்து திருப்பி கேமராலேயே. It's a very challenging thing. ஷூட்டிங் பண்றதுன்றப்போ வந்து it must be ஒரு ஹார்ட் டாஸ்க் இல்லையா உங்களுக்கு? நீங்க சிக்கிருப்பீங்கல்ல உள்ள. சின்னாமனமானோம் லாஸ்ட் நாள் ஃபைட்ல ஞாபகம் இருக்குங்களா? என்னாச்சு அந்த ஃபைட்ல? ஷூட் போயிட்டு இருக்க ஒருத்தன் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டான். இதெல்லாம் இல்லைப்பா, ஷூட் போயிட்டு இருக்கு செல்லாம் முடிச்சு ஷாம் இப்படிமா மச்சான் எப்படிமா இருக்க நல்லா பண்ணிட்டு இருந்தாமா, தளபதியை கேட்டதா சொல்லுமா. ஓ வேலை கிடக்கு நவுருன்ட்டு காலில் எல்லாம் ஏற்றிட்டு போயிடுவாங்க அவங்கமான் சைக்கிளை. அண்ணா அதெல்லாம் இங்கே பார்க்க முடியாது தம்பி, கொஞ்சம் ஓரம் நின்னுப்பா. இயற்கையெல்லாம் பார்த்தாலே நம்மளே ஐயோ அருண் நம்ம கொண்டுலாம் போல இருக்கும். என்னடா இதுச்சு, ஐயோ இவருக்கு கிடைக்க வேண்டியது போயிடுச்சு. இப்போ இந்த ஃப்ரேம்ல ஒட்டுக்க 2 பேரையும் பாக்குறதுக்கு அழகா இருக்கு. 2 பேரும் சூஸ் பண்ணிக்க ரோலா இருக்கட்டும், இப்போ கோலு சோடாவுடைய அந்த வெப் சீரிஸ்க்கு இட் இஸ் ஆல் வெரி நைஸ். ஸோ இப்போ நாங்க வந்து ஈபி கிட்ட பேசும்போது ஒரு மேட்டர் சொன்னாங்க. புகழ் வந்து இந்த நெகட்டிவ் ஷேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு 6 மாசம் இழுத்தடிச்சாரு, என்னை கன்வின்ஸ் பண்றது பெரிய கஷ்டமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஏன் வந்து இதை நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, இந்த நெகட்டிவ் ஷேட்? இது போயிட்டு இருக்கு, எனக்கு குக்கு கோமாளி போயிட்டு இருக்கு. சரி, அதில் வந்து காமெடியை புகழ்னா இப்படி தான் துருத்துன்னு ஒன்று இருப்பான்ற விஷயம். திடீர்னு வந்து எனக்கு கோலி சோடாவுக்கு ஃபோன் வந்தப்போ அந்த 4 பையனில் ஒரு பையனை என்னை கூப்பிட போகிறாங்கன்றது தான் நான் சரி மைண்ட் செட் வச்சுருந்தேன். திடீர்னு பார்த்தா இல்லைங்க அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்படியா, சரி எப்படி ட்ராக்லாம் எப்படி காமெடி பிரிச்சிடலாமா? நீங்கள் காமெடி அப்படியே பிரித்து ஓரம் தூக்கி வச்சுருங்க, காமெடியெல்லாம் பிரிக்கணும், நீங்கள் உங்கள் மண்டையை மட்டும் பிரித்து விடுங்க, விட்டால் வேறு ஒரு லுக்கு ஒன்று பண்ணுறான்ட்டு ஒரு லுக் டெஸ்ட்லாம் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வில்ல அப்படின்னப்ப தான் கொஞ்சம் ஜர்க்காச்சு. ஐயோ யோசிக்கணும் இருங்க. இல்லைன்னு சொல்லிட்டு ஈபிப்பா அவன் கஷ்டப்பட்டாப்புல. இம்தியாஸ் வந்து கதர்னாருங்க இவ்வளோ நேரம் இருந்தீங்க, நீங்கள் பண்ணுங்கனாப்புல. அப்புறம் ஷாமன் இவங்களாம் இருக்காங்கன்னு சொன்னப்போ சரி ஓகே நம்ம அண்ணா கூட பண்ணலான்ற ஒரு ஹாப்பி. அதே மாதிரி ஷாம் சார் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றப்ப சொன்னாங்க, கதை கேட்டாரு, திஸ் கதை இஸ் வெரி ப்ராமிசிங், கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இவ்வளவு நாளா வந்து we've never seen you in a negative shade as such இல்லையா? ஸோ அப்படி இருக்கப்போ வாட் இஸ் at one point இது நம்ம பண்ணலாம் அப்படின்னு உங்களை தோண வச்சு இந்த பாயிண்ட் என்ன வந்துச்சு? இல்லை, the way மில்டன் சார் approached and the way கதை சொன்னதுக்கப்புறம் லுக்கு டெஃபினேஷன் கொடுத்தாரு கிளியரா. எனக்கு வந்து ரொம்ப ராவா ரக்கடா மேக்கப்லாம் வேணாம் சார். 2வது வந்து யூஸ்வலாக ரவுடினா ஒரு பனியனு ஒரு ஷர்ட்டை மேலே அந்த மாதிரி அதெல்லாம் வேணாம், ஸ்டைலாகவே காட்டுவோம், பட் நீங்கனாலே டெரராக இருப்பீங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தது. எனக்கும் வந்து ரொம்ப இது மாதிரி ஒரு ரோல் பண்ணணுங்கிறது ரொம்ப நாளாக இருந்தது. கரெக்டாக வாரிஸ் படம் முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு இதுக்கு அப்ரோச் பண்ணாங்க. அண்ட் ஐ இமீடியட்லி ஜம்ப் டு இட் பிகாஸ் விஜய் மில்டன் சார் ஆஸ் அ டெக்னீஷியன் இஸ் வெரி சூப்பர்ப். அவரோட கோலிஸோட நீங்களும் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு பிராண்டுக்குள்ளே உள்ளே போகிறதுல வந்து இட் வாஸ் அ பிளெஸிங் கம்மிங் மை வே. ஸோ போனதுக்கப்புறம் இட் பிகேம் அ சேலஞ்ச் டு ஆக்ட் இன் திஸ் ஃபிலிம் பிகாஸ் ஆஃப் விஜய் மில்டன்ஸ் யூனிக் டைரக்ஷன்.
he doesn't give you dialogue sheet. டைலாக்ஸ் வந்து ஒரு அந்த கண்டென்ட் மட்டும் தான் சொல்லுவாரு. முக்கியமா ஒரு 4 வார்த்தை, இதெல்லாம் வேணும், இந்த வார்த்தைகள் வேணும் சார், நீங்களா ஃபார்ம் பண்ணி அடிச்சிருங்க அப்படின்றவாரு. நம்மலாம் ஃபார்ம் பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஃபார்மிங் ஆர் ஓன் டைலாக்ஸ். இப்போ ஃபிக்ஸ்டு டைலாக்ஸ்னா உள்ள வாங்கிடுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த எமோஷன் எப்படி டிரைவ் பண்ணுங்கிறத நம்ம போடுவோம் ஆஸ் அன் ஆக்டரா. இங்க டைலாக்ஸே நம்மளே ஃப்ரேம் பண்ணி பண்ணணும், நடத்தவங்களும் ஃப்ரேம் பண்ணணுங்கிறதுனால கியூஸ்லாம் மிஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் தேர்ட் டேக்கு அப்புறம் வி ஜஸ்ட் காட் அவுட் அந்த ஸ்பிரிட்டை கேட்ச் பண்ணிக்கிட்டோம். லைக் ஒர்க்கிங் வித் சேரன் சார் போது, சேரன் சார் நான் இங்கே முடிக்கிறேன், நீங்கள் இங்கேருந்து எடுங்க, இந்த லாங்குவேஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு கியூ மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஆக்டர்ஸ்குள்ளே நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணி தான் இந்த படத்திலே பர்ஃபார்ம். இப்போ புகழோட நடிக்கும் போது கூட both of us are there in the same gang. ஸோ பேசிக்கிட்டோம், தம்பி நீ இப்படி பண்ணு, நான் இப்படி பண்றேன், நான் இதை சொன்னதுக்கப்புறம் நீ இதை எடுத்துக்கோ அப்படின்னு. பிகாஸ் டைலாக்ஸ் ஆர் ஃப்ரம் அவர் ஓன் சிஸ்டம். அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணி டப்பிங் பண்ணும்போது கரெக்ட் பண்ணிட்டோம். பட் ஸ்பாட்ல வந்து இட் வாஸ் ஒன்லி ஸ்பான்டேனியஸ், வாட் எவர் கம்ஸ் யூ அந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே பேசு அப்படின்ட்டாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் as a கேமராமேன் எல்லாருக்குமே தெரியும், லாங் ஷார்ட்ஸ் கம்போசிங் த சீன் இன் ஒன் ஷாட். அவர் என்னோட சீன்ஸ் பர்டிகுலரா வந்து வாட் ஐ ஒர்க், எல்லா சீன்ஸும் லென்த்தா ஒரே ஷாட்ல எடுத்துடலாம் ஷாம் சார், ஒரு 3 ரிஹர்சல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைலாக்ஸ் சேலஞ்சா இருந்தது, ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸ் பண்றதே சேலஞ்சா இருந்தது. பிகாஸ் அவர் ரொம்ப கிளியரா இருக்கார். மேபி இந்த சீரீஸ்ல இந்த பேட்டர்ன்ல போகலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாரான்னு தெரியல. எனக்கு வந்து லென்த்தி ஷார்ட்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இடத்துக்கு வந்து கார்லேருந்து இறங்கி கேங்டெல்லாம் பேசி அப்புறம் ஒரு விஷயத்த கன்வே பண்ணி அதுக்கப்புறம் 3 மாடி பில்டிங் ஏறி போய் ஒருத்தனை வந்து கொண்டுட்டு திருப்பி அங்கேருந்து ஃபோன் பேசி திருப்பி ஓடி வந்து திருப்பி கேமராலேயே, இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் திங். அதே டைமில் 3 floors நீ போனது வந்து மூச்சு வாங்க காட்டுக்கிற கூடாது, வரும்போது கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வரணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வெரி வெரி சேலஞ்சிங். அண்ட் இப்போ டப்பிங் பண்ணி பார்க்கும்போது நல்லா எடுத்துருக்காருப்பா அப்படின்ற மாதிரி. இப்போ சார் சொன்னாங்கல்ல விஜய் மில்டன் சார் ஒர்க் பண்ணப்போ இந்த விஷயங்கள்லாம் எனக்கு சேலஞ்சிங்கா இருந்து அப்படின்ட்டு, உங்களுக்கு ஐ திங்க் இந்த ஸ்பான்டேனியஸா பேசுற விஷயம் வந்து டாஸ்கா இல்ல? அதான் எங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட்லாம் கொடுக்கல, ஸ்பாட்லேயே வந்து வாங்க பார்த்துக்கலாம் தான் சொல்லுவார். நான் முதல்ல கேட்பேன், ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சுடுவோம், நாங்கள் படிச்சுட்டு வந்துடுறப்ப. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட்கெல்லாம் ஒர்க் பண்ணுறப்ப நம்ம திடீர்னு எதாவது டைலாக் மிஸ் பண்ணிட்டா எதாகிடுமேன்ட்டு பயத்தில் கேட்டுன்னு இருப்பேன். சின்ன மேட்டர் தான், ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்பி வாங்க, ஒரு சின்னதான் ஒரு டைலாக் பார்த்தலாம். அங்கே போயிட்டு திடீர்னு ஒரு லென்த்தாக பேச அப்படியே இருக்கும், அது மாதிரி இதெல்லாம் பேச அது இதாக இருக்கும். ஆனால் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார், இதுதான் மீட்ரு, இதுதான் டைலாக்கு, இதை பேசிக்கிட்டு நீங்கள் ஒரு ஃப்ளோவில் நீங்கள் புகழாக பேசுவீங்களா, அதை பேசுகிறேங்க அப்படி சொல்ல. அப்பா அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு அப்போ நம்ம அதை விஷயத்தை பேசினா ஓகே. ஏன்னா அவர் வந்து அந்த டைலாக் வந்து எனக்கு இப்படி இங்கே வந்து அம்மா இம்மில் முடியணும் அந்த இதெல்லாம் இல்லை, நீங்கள் அம்மாவனே தாயின்னு கூட சொல்லிக்கோ, அதை பற்றி பேச கிடையாது. ஆனால் எனக்கு கண்டென்ட் இதுதான் சொல்லி நம்ம விஷயத்தை ஒன்று பண்ண சொன்னார். அது வந்து அப்புறம் எந்த இடத்துலையுமே காமெடியாக வந்துடக்கூடாதுன்றதுக்காக பார்த்து டைலாக்லேருந்து எல்லாமே ஒர்க் பண்ணார். ஏன்னா இதாகிடக்கூடாதுல்ல, ஸோ அதனால ஒர்க் பண்ணார். அவரோட மேக்கிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு, ரியலிஸ்டிக்காக இருக்குது பார்க்கும்போது. when I saw the dubbing all the 5 episodes or 10 episodes, எந்த மட்டும் இல்லை, எல்லாருமே ரொம்ப யதார்த்தமா ரொம்ப ரியலா இருக்கு. பிகாஸ் இட் வாஸ் நாட் ஃபிக்ஸ்ட், ஜஸ்ட் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துட்டாரு. கண்டென்ட் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க சார், ஸ்பேஸ் எடுத்துக்கங்க, லாங்குவேஜ் என்ன வேணா யூஸ் பண்ணிக்கங்க, பட் இதுதான் ரோல்ஸ். ஸோ பார்க்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக ட்ராவல் ஆயிருக்கு எல்லாருக்கும். ஸோ ஐ திங்க் ஒன் வே working with Vijay Milton sir in this film is a learning experience. அதை தாண்டி இந்த வில்லனா என்ன சொன்ன மாதிரி சும்மா காலரை தூக்கி விட்டுட்டு சும்மா முடிய என்ன பரட்டையா விட்டுட்டு ஒரு விஷயம் பண்ணா சட்டையெல்லாம் இருக்கிற விஷயம் இல்லை. அந்த மாதிரி வில்லனா எல்லா வில்லனுமே இப்படிதான் இருக்கணுமா, லுங்கியை தூக்கி கட்டிக்கிட்டு அப்போல்லாம் எதுவும் கிடையாது சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு காஸ்டியூம் டிசைன் பண்ணி இப்படி தான் இருக்கணும், எல்லாமே வந்து காஸ்ட்லியாக இருக்கணும், வாட்ச் இவ்வளோ காஸ்ட்லியாக தான் இருக்கணும், செப்பல் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்த்து பண்ணாங்க. ஓகே, இவ்வளோ மெனக்கெட் இருக்காங்க புது லுக் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே. அண்ட் அதே மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம் இது ஃபுல்லாகவே காசிமேடு, எண்ணூர், அப்புறம் ஹார்பர், கோயம்பேடு மார்க்கெட்டில். இப்போ எங்கள் ஏரியா வந்து ஃபுல்லாக எண்ணூர் ஹார்பர். பிகாஸ் என் ரோல் வந்து அந்த ஹார்பரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஏரியா இது. அதே மாதிரி மர்ஜ் பண்ணா கோயம்பேடு மார்க்கெட்ல பசங்க.
இந்த வேர்ல்ட் ஆஃப் கோலி சோடா த ரைசிங்ங்கிறது ஹார்பர் வர்சஸ் கோயம்பேடு மர்ஜிங் டுகெதர். ஓகே ஓகே ஓகே. ஸோ நார்மலா இந்த இடத்துக்குலாம் நம்ம ஷாப்பிங் போனாலே உள்ள சிக்கனா வெளில வர முடியாது. இங்க ஷூட்டிங் பண்றதுன்றப்போ வந்து இட் மஸ்ட் பி ஒரு ஹார்ட் டாஸ்க் இல்லையா உங்களுக்கு? நீங்க சிக்கிருப்பீங்கல்ல உள்ள? லாஸ்ட் நாள் ஃபைட்ல ஞாபகம் இருக்குங்களா? என்னாச்சு அந்த ஃபைட்ல? ஷூட் போயிட்டு இருக்க ஒருத்தன் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டான். இல்லப்பா ஷூட் போயிட்டு இருக்கு செல்லாம் முடிச்சு ஒன்று கூட கொடுக்க மாத்தியா ஒன்று கூட டேய் இரு தம்பி இது வந்து ஷூட்டரா செல்லாம் இது முடிச்சேன் ஓகே ஓகேன்ட்டு போயிட்டான். மறுபடியும் 12 மணி குழந்தை தூக்கின்னு வரான். இப்போ வேணாம் எல்லாம் டேய் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கேப்பா இது காஸ்டியூமில் இருக்கும் கெட்டப் இருக்கும் புரிஞ்சுக்க சொல்லலாம் யார் பேச்சும் கேட்கவே இல்லை. அந்த மாதிரி நிறைய புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆடியன்ஸு. இவங்க ஒரு கெட்டப்பில் இருக்காங்க இது ரிவீல் ஆனால் தப்பாயிடும் அப்படின்னு புரிஞ்சிக்க மாட்டாங்க. இல்லை எனக்கு நீ கொடுக்கணும் என் ஏரியாவில் வந்து நீ இது எடுக்கிற எனக்கு கொடுக்க மாட்டியா கோயம்பேடில் அந்த மாதிரிலாம் நிறையா வரும். அதெல்லாம் தாண்டி தான் வரணும். இல்லை நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் போயிருந்தாலும் எனக்கு வந்து இதில் கோயம்பேடு மார்க்கெட் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணதுனால அவ்வளோ அங்கே என்ன மாதிரி பிஸ்னஸ் நடக்குது எவ்வளோ மணி இன்வெஸ்ட் ஆகுதாங்க எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அங்கே நைட்டு ஃபுல்லாக வந்து சரக்கு இறக்குறாங்க காலையில் இப்படி பறந்துடும் எல்லாமே. இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. நான் வந்து ஷூட்டிங்கில் கேரவேன் போக மாட்டேன் ஷார்ட் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருப்பேன். எங்கேருந்துப்பா இதெல்லாம் வருது இது இம்போர்ட்டடா இல்லை எக்ஸ்போர்ட்? so much into that கோயம்பேடு மார்க்கெட் from fruits flowers vegetables எல்லாமே ஒன்றா இருக்கிறதுனால there's so much of money rotation. கட் பண்ணா அப்படியே ஹார்பர் பக்கம் ராயபுரம் காசிமேட்லாம் போனா எல்லாம் ரக்கடா இருக்கிறாங்க. என்ன ஷாம் இப்படிமா மச்சான் எப்படிமா இருக்க ராவா இருக்கிறாங்க. ஆர்எஸ்ல நல்லா பண்ணிட்டு இருந்தாமா தளபதியை கேட்டதா சொல்லுமா அப்புறம் என்ன இந்த படம் என்ன வாய்ஸே அப்படி இருக்கு. அவங்க கூட ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும் கேரக்டருக்குள்ள போயிடலாம் டே அப்படி டக்குன்னு த்ரோ வந்துருது. So getting to experience 2 different worlds and playing the roles was very interesting. இந்த கோயம்பேடுக்குள்ள எல்லாம் நடக்குது எக்ஸ்ப்ளோர் பண்றேன்றப்போ that is yes interesting தான் போல அப்படின்னு. காலையில 4 மணி 3 மணிக்கு வந்துடுறாங்களே லோடு எடுத்துட்டு போயிடுவாங்க. நாங்களாம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நவரு ஓடிட்டே இருப்பாங்க. இரியா கொஞ்சம் எடுத்தேன் வேலை கிடக்குது நவருன்ட்டு காலையில ஏத்திட்டு போயிடுவாங்க அவங்கமான சைக்கிளை. ஆனா அதெல்லாம் இங்க பார்க்க முடியாது தம்பி கொஞ்சம் வாரம் நின்று all kind of fruits ஃப்ரீயா கொடுத்தாங்க எங்களுக்கு. all kind of fruits. நம்ம மக்கள் எப்பவுமே பாசம் அன்புதான். சரி எஸ் கோலி சோடான்றப்போ அந்த பசங்க பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. நாங்கெல்லாம் படத்துல பார்த்து என்ஜாய் பண்ணோம். நீங்க ரியலிஸ்டிக்கா அந்த மெம்பர்ஸ் கூட இருந்தீங்க அப்படின்றப்போ how was their acting performances எல்லாம்? all talented boys தான். அந்த 2 girls ரொம்ப talented persons. படம் பார்க்கும்போது கூட ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். இந்த படத்துல எங்க என்கவுண்டர் வந்து we are against them. okay yeah the harbor versus கோயம்பேடு. okay ரொம்ப ட்ராக் பண்ணுவாங்க எங்களை இது பண்றதுக்கு. பட் எங்க கேரக்டரைசேஷன் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால we forego those people and we climb into another வேற ஒரு லெவல் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ல 2 பேரும் இருப்போம். ஸோ எனக்கு வந்து ஒரு 2 சீன் தான் இருந்தது பசங்க கூட காம்பினேஷன். நல்ல இன்டென்ஸான ஆக்டர்ஸ், 2வது டெடிகேட்டட் ஆக்டர்ஸ், ஆல் ஆர் ட்ரீமிங் டு பிகம் பிக். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஐம் ஷுர் எவ்ரிபடி ஹேஸ் their own place in cinema. எல்லாருக்கும் இருக்கு. புகழ் பத்தி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். புகழ் இஸ் த மோஸ்ட் ஹம்பிள் சிம்பிள். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ரியல். யா எக்ஸாக்ட்லி. இந்த சும்மா வந்து சார் நல்லா இருக்கீங்களா சார் இந்த படம் பார்த்தேன் சார் உங்க படம் பார்த்ததே இல்லை சார் நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பத்தி இப்படி பேசினா அதனாலதான் நான் வந்து நீ தான் என் தம்பி நீ இனிமே என் கூட என்னன்னா இஸ் வெரி வெரி ரியல். நம்ம ஒரு 20 years ஆஃப் சினிமால we will மீட்டிங் ஃபர்ஸ்ட் டைமே தெரிஞ்சிடும் இவர் ஆக்சுவலா போர்ட்ரே பண்றது கிடையாது இவரு வேற ஏதோ சரி ஓகே ஃபைன் அவருக்கு இது கம்ஃபர்டபுள். பட் புகழ் இஸ் நாட் லைக் தட். இதுதான் நான் இப்படிதான் பேசுவேனே இப்படிதான் நம்மளுக்கும் இப்போ எனக்கும் என்னன்னா டே நீ ஃப்ரீயாவே பேசு அப்பதான் நான் ஃப்ரீயா பேச முடியும். இந்த மாதிரி ஒரு சிங்க்ல அப்படியே எடுத்துட்டு போயிட்டோம். இப்போ உங்களை பத்தி ஒரு நல்ல மேட்டர் சொல்லியிருக்காப்ல இவ்வளோ பெரிய ஸ்டார் அவரே சொல்றாரு 20 years ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போய் நடிக்கும் போது ஒரு இது இருக்கும் ஐயோ பெரிய ஸ்டார் நம்ம போய் எப்படி முன்னாடியே ஆரம்பிக்கிறப்ப நான் சொன்னேன் ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்க நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இல்லையா. ஸோ ஏன்னா நான் பார்த்து ரசிச்சிருக்கோம் இல்லையா. ஆமா நம்ம அவ்வளோ லவ் பண்ணிருக்கோம். நம்ம எனக்கு ரொம்ப லேசா இயற்கையெல்லாம் பார்த்தாலே நம்மளே ஐயோ
அருண் நம்ம கொண்டுலாம் போல இருக்கும். என்னடா இதுச்சு, ஐயோ இவருக்கு கிடைக்க வேண்டியது போயிடுச்சு. அந்த அளவு ஒரு படத்தை வந்து அவ்வளோ லவ் பண்ணி பார்ப்போம். அண்ணன் படம் லேசாகட்டும் இது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த லேசா பாட்டு நான் வீட்டில் கேட்டுக்கிட்டே ஐயோ அது மயில் அப்படியே ஓடிக்கிட்டே. ஸோ அப்படி பார்த்துட்டு திடீர்னு அவர் கூட நடிக்க போகிறன்றப்ப ஒரு பயங்கர ஹாப்பி. எஸ், இப்போ நடிக்க போறோன்றப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டாரை அப்ரோச் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனா போய் ஒரு 2 நாள் பழகினதுக்கு அப்புறமா அந்த விஷயங்கள்லாம் உடஞ்சோ இல்ல மாறியோ, சரி நம்ம ஷாம் சார் இப்படியா அப்படின்னு ஒரு தோஸ்து மாதிரி ஆயிருந்திருப்பீங்கல்ல, அப்படி நீங்க அவர்கிட்ட ரொம்ப என்ஜாய் பண்ற விஷயம் என்னவா இருக்கும்? நிறைய விஷயம் நாங்கள் கேரவனே ஆக்சுவலாக போக மாட்டோம். ஷூட்னா அப்படியே டக்குன்னு பீச்சில் நடக்குதாங்கன்னா அங்கேயே பக்கத்தில் சேர போட்டு 2 பேரும் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்போம். எப்படின்னா இதெல்லாம் எப்படின்னா எப்படி போகுது அப்படி இப்படி தான் பேசுவேன். ஆனால் டேய் இந்த டைலாக் நீ இப்படி பேசு புகழ், நான் ஒரு இடத்துலாம் கீழே வந்திருப்பேன், கண் அப்படி சிமிட்டாமல் அழகாக இது பண்ணு, நல்லா இருக்குது ஃபேஸ் ரியாக்ஷன் இப்படி பண்ணு, கேமரா இந்த பக்கம் வைக்கிறாங்க இந்த பக்கம் தலைவை. ஸோ ஒரு கூட இருக்கவங்க கம்ஃபர்டபுள் அவரோட இதுக்கு ஜோனுக்கு கொண்டு வந்துடுவார். ஒரு நடிக்கிறோம் அப்படின்றப்ப அதை கொண்டு வர்றாரு. இப்போ எனக்கு ஒரு இடத்துல அடிபட்டுருச்சுன்னா கூட அது எப்படி இருக்குது, ஓகேவா, பெயின் ஓகேவா, நல்லா இருக்கா, இது பண்ணு, நாளைக்கு ஐஸ் பேக் வை, இந்த ஒரு விஷயத்த சொல்கிறது ஒரு இது வேணும் இல்லையா. ஸோ அவர் நடிக்கிறனா கூட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் நம்மளோட ஜோனுக்கு வரணுன்ட்டு நான் ஒரு விஷயத்த பண்ணுவார், நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு. அவர் நினைச்சா அவருமான அவர் ஷார்ட் முடிச்சுட்டு போய் கேரவனில் உட்காரலாம். பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. ஸோ கூட இருக்கவங்களும் மேலே வரணும். அவனும் இந்த படம் ஏன்னா எல்லாருமே கடைசியில் ஒரு படம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு தான் எல்லாருமே போராடுவாங்க. அந்த மாதிரி டைலாக்லேருந்து இந்த டைலாக் போடு, இதுனா ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், இந்த டைலாக் போட்டு ஆடியன்ஸ் இருக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. எப்படி தெரியுமா, you've achieved so much in life அப்படின்றப்போ இதெல்லாம் நீங்க பண்ணணும்னு இல்ல, நீங்க நினைச்சதா கேரவன்ல போய் அவர் சொன்ன மாதிரி போய் உட்கார்ந்து இருக்கலாம். அதுக்கு தான் நான் ரீசன் சொன்னேன். அவரு ரியலா இருக்கிறதுனால நம்மளும் அந்த டிராவல் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரியாலிட்டி, ஒருத்தர் ரொம்ப உண்மையா இருக்காருன்னா அந்த உண்மையா இருக்கிறவரை நம்ம மதிக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா 99% ஃபேக்கா இருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து உண்மையா இருக்கும்போது நம்மளும் என்ன பண்றோம், நம்மளும் உண்மையாயிடும். புகழ் நல்லா பண்ணு, பரவாயில்ல அடி பட்டா கூட பரவாயில்ல, ஏன்னா அந்த கேரக்டர் பிடிச்சிருச்சு நம்மளுக்கு உண்மையா இருக்கிறான்ட்டு. அவனா இருக்கான். அதனால ஜெல்லு வந்து கரெக்டா இருந்தது. ஒரு இடத்துல வந்து ஐ திங்க் நான் துப்புனோம். நான் கேட்கும்போது நானே துப்புன, நீ மாதிரி துப்புன, இப்ப என்னையும் அடிக்கணும், புகழ் வலிக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, அது அப்புறம் ரியலா இருக்கணும், என்ன அடி அடி பரவாயில்ல அடி. இது வந்து எப்ப செட் ஆகுதுன்னா உண்மையா இருக்காப்ல, அப்போதான் நம்மளும் கிவன் கொடுப்போம், டேக்கும் கிவ் அண்ட் டேக் நடக்கும். ஆர்டிஃபிஷியல்னஸ் வந்துச்சுன்னா நம்மளும் சினிமா என்னங்கிறது தெரியும், சிரிப்பே சுருக்கிடுவோம் அப்படி. பிகாஸ் we don't want to open up to everybody and anybody. You're true, I'll be true. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ரியலா இருந்தாதான் எனக்கு வந்து அந்த கனெக்ட் வருது, அந்த மாதிரி ஃபேக்கா இருக்கிறவங்க 99% இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்படி ஃபேக்கா இருந்து ஏதாவது உங்களுக்கு பர்சனலா அஃபெக்ட் பண்ணிருக்கு? இல்ல அஃபெக்ட் ஆகாது எனக்கு. நான் வந்து வெளிப்படையா இருக்க மாட்டேன். இப்போ புகழ்கிட்ட வந்து நான் வெளிப்படையா இருக்கிறதுக்கு காரணம் மேபி அவரும் வந்து வெளிப்படையா, 2 பேரும் உண்மையா இருக்கும். இங்க வந்து நான் பெரியவன், நான் 20 வருஷமா சினிமால இருக்கேன் அப்படின்லாம் இல்ல. நீ இன்னைக்கு வந்திருக்க, நான் 20 வருஷம். இப்போ இதே டைலாக் தான் எனக்கு சிம்ரன் சொன்னாங்க. நான் முன்னாடி வந்துட்டேன் நடிக்க, நீ இப்போ வர, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ கம்ஃபர்டபுளா நடிஷாம், உனக்கு ஃபர்ஸ்ட் படம். அந்த ஒரு இதுதான் இப்போ புகழ்கிட்டே நான் வந்து என்ன சொன்னேன்னா, புகழ் எதுவுமே ஃபீல் பண்ணின்னு இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதெல்லாம் வேணாம், உன் கேரக்டருக்கு ஜஸ்டிஃபையா பண்ணிடு, அடிக்கிறத ஒழுங்காடி, அது ரியலா இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலா ஒரு ஆக்டரோட கிவ் அண்ட் டேக். ஓகே, உங்களுக்கு முதல் படத்துல கிடைச்ச விஷயத்தை நீங்க இப்ப கொடுத்துட்டு இருக்கீங்க. you're giving what you're getting. even in வாரிஸ் டயலாக்ல வந்து விஜய் அண்ணாவை வந்து வாடா போடா டேய் அப்படின்லாம் இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் தயக்கமா இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி டெய்லி சாமி நீ வந்து எனக்கு அண்ணன், இந்த படத்துல டேய் வாடா போடாலாம் யோசிக்காத பண்ணு. See, this is what he gives. So this is what we also have to give to people when we are seniors. அவ்வளவுதான். நைஸ், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது நல்லா இருக்கு. ஸோ பேக் டு கோலிசோடா. இல்ல சேரன் சாருமே ஒரு நெகட்டிவ் ஷேட் இல்லையா? நெகட்டிவ் ஷேடா இல்லையா? நல்ல பாசிட்டிவான ஷேட். நாங்க எல்லாருமே பாசிட்டிவ் தான், சிச்சுவேஷன்ஸ் தான் நெகட்டிவா மாத்துது. ஓகே, ஸோ இப்போ சேரன் சாருமே ஒரு டிரெக்டர் அப்படின்ற போது நீங்க எல்லாம் சேர்ந்து இப்போ they'll say this thing, யாரோ ஒரு டிரெக்டர் வந்து ஒரு ஆக்டரா ஒரு படத்துல நடிக்கிறாங்கன்னா he'll have his own inputs, இது இப்படி பண்ணலாம், இது வந்து இப்படி கேரி பண்ணலாம் அப்படின்னு அவர் சஜஷன் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சேரன் சாரோட சஜஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சா இந்த வெப் சீரிஸ்? அப்படி என் கூட நடிக்கும் போது இல்ல, he came as an actor. ஓகே, என் கூட நடிக்கவே இல்ல. ஒன்ஸ் வந்து இப்போ
ஒரு டைரக்டர் வந்து நடிக்க ஒத்துக்கிட்டு வந்துட்டாருன்னா ஐ திங்க் அந்த டைரக்டரை வந்து வெளியே வச்சுட்டு தான் வரணும். இல்லைன்னா இடிச்சுக்கிட்டே இருக்கும். லைக் எஸ் ஜே சூர்யா எல்லாத்துக்குமே he comes on the sets plain-ஆ வருவார். I've seen that. I know, we all know what a superior director அவரு, என்ன மாதிரி படங்கள் கொடுத்துருக்காரு, என்னெல்லாம் கன்சீவ் பண்றாரு அவரு. பட் வரும்போது just a plain. என்கிட்டே சொன்னாரு, ஷாம் நம்ம கதை கேட்கும் போது நம்ம ஒன்று இமேஜின் பண்ணுவோம், நம்ம இமேஜின் பண்ண மாதிரி எடுக்கலையே, அது நம்மளுக்கு தான் ப்ராப்ளம், டிசப்பாயின்மெண்ட். ஸோ நீ இமேஜினே பண்ணாத, பிளேனா வா, அவன் மோல்ட் பண்ணி எடுத்துன்னு போயிருவான் டைரக்டர். இப்போ கூட நான் பிளேனா, எனக்கு எதுவுமே தெரியாது, டைரக்ஷன் தெரியாது, எதுவுமே தெரியாது, என் ரோலை நீ கன்சீவ் பண்ணியிருக்க, நீ சொல்றத நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். இப்படி வந்துட்டீங்கன்னா நான் யார் தெரியுமா, நான் டைரக்டர் எனக்கு வைக்காத, நான் வைக்காத ஷார்ட்டா, நான் எடுக்காத சீனா பிரச்சனை ஆயிடும். லைக் தட் சேரன் சார் வாஸ் ஒன்லி an actor. இங்க ஒரு பக்கம் பார்த்தா பயங்கரமா எங்க எல்லாரும் சிரிக்க வைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் படங்கள்ல வந்து 1947 நான் அவங்களை பர்சனலாவே சொல்லியிருப்பேன் அவ்வளவு பிரில்லியண்டா நடிச்சிருந்தீங்க அப்படின்ட்டு. ஸோ இதுலயுமே வந்து அவ்வளோ அழகான ஒரு அந்த சின்ன டயலாக் பேசுறதா இருக்கட்டும், அந்த மெனக்கெடல் எல்லாமே அழகா தெரியுது. எப்படி பண்றீங்க? 2 things டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ்னால இதை கேட்கறேன் நான். இல்லை அப்படி இல்லை, அண்ணா அடிக்கடி சொல்கிறது தான், ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்குள்ளே எல்லாமே இருக்கும், அந்த டைரக்டர் அதை வேலை வாங்குறதுல தான் இருக்குது. ஒரு ஆர்டிஸ்ட்னா நாம் பிச்சைக்காரனா நடிக்க சொன்னால் நடிக்க போகிறோம், வெளில நடிக்க சொன்னால் நடிக்க போகிறோம், காமெடினா பண்ண சொன்னால் பண்ண போகிறோம். அவங்க சொல்கிறத இல்லைங்க இது எனக்கு வராதுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஹைதராபாத்லேருந்து ஒரு ஃபோன் வந்தது, சார் ஒரு 4 நாள் ஷூட் சார் வர முடியுமா கேட்டாங்க. இங்கேருந்து போயிட்டு தெலுங்கு படம், எனக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அப்போ நான் அங்கே போய் நான் வேணும்னு சொல்ல முடியாதுல்ல. அது தெரியாம போனீங்க நீங்க? போயிட்டு அவங்க சொன்னாங்க அங்கே காவேரி நான் இந்த மாதிரி இந்த படம்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. ஓ அப்படிங்களா, சரிங்க நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க இது தெலுங்கு படம் அப்படின்னாங்க. சரி தெலுங்கு படமானா அப்புறம் தனிக்கலா பர்னியா அவர் சார், அப்புறம் அவர் வந்து பார்க்கலாம் நான் சொல்கிறேன் அப்படியே நீ நான் சொல்கிறது சொல்லுன்னு சொல்லிட்டு அப்புறம் எவ்வளோ வாடுது எவ்வளோ போடுதுன்ட்டு என்ன சொன்னேன். பண்ணிட்டு தான் வந்தேன் நான். இல்லைங்க இது எனக்கு வராதுங்கன்னு சொல்லிட்டு வரல. ஒரு ஆர்டிஸ்ட்னால் இதை பண்ணணும்னு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். எது சொன்னாலும் அது டைரக்டர் கையில் இருக்குது. அவர் முடிவு பண்ணுறது தான். இந்த சிலை கடலில் போய் கரைய போதா இல்லை கருவறையில் உட்கார போதான்னு அவர் செதுக்கணும். அவருக்கு தான் தெரியும் ஓகே இந்த கதைக்கு இவன் சூட் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய அந்த தொடர்ந்த பயணம் வந்து எதை நோக்கி இருக்கு? இதுல போய் நான் இருக்கணும், இந்த இடத்துல நான் வந்து ட்ரீம் பண்ற ஒரு பிளேஸ் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? இல்லை நான் கடைசி வரையும் நான் சொல்கிறது வந்து மக்களை வந்து சந்தோஷப்படுத்தணும். அதுதான் சினிமாவுக்கு நான் வரணுன்ட்டு நான் வரல. நான் ஒரு வாட்டர் வாஷில் வேலை செஞ்சு நான் ஒரு பெரிய வாட்டர் வாஷ் வைக்கணும் அப்படின்றது தான் என் கனவாக இருந்தது. நான் அப்படி தான் இருந்தேன். அப்புறம் சினிமா இல்லை உன் முகம் காமெடியாக இருக்குது நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷன் அதெல்லாம் அட்டன் பண்ணி அதுக்கு சினிமாவில் வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் மக்கள் நான் ரோட்டில் போகிறப்ப ஒரு பாட்டி விட வந்து கட்டி பிடிச்சி செல்லக்குட்டி அப்படின்னு முத்தம் கொடுக்குறேன். அவங்க வீட்டில் ஒரு பையனாக பார்க்குறாங்களே அப்போது வந்து என்னாச்சுன்னா இவங்களுக்காக நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும் உழைக்கணுன்ட்டு மக்கள் போய் சந்தோஷமாக இருக்கணும். அதனால் சரி இப்போ குக் வித் கோமாளி பார்க்குறாங்களே அதுக்காக நம்ம அந்த குழந்தைங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும், அவங்க ரசிக்கிற மாதிரி பண்ணணுன்றது தான் ஜூ கீப்பர்லேருந்து எல்லாமே ஒரு கதையும் தேர்ந்தெடுக்கிறது அவங்க ரசிக்கிற மாதிரி இருக்கணும். கடைசி வரையும் மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக ஏன்னா எல்லாருமே போய் எல்லாரையும் பண்ண முடியாது. இப்போ அண்ணா நான் கூட நானும் ஆர்டிஸ்ட் எல்லாருமே மக்களுக்கு போய் ஒரு விஷயம் சேரணுன்றதுக்காக ஒரு ஸ்கிரிப்டை வந்து யோசிப்போம். இது போனால் இது நல்ல விஷயமா இருக்குது, இது படிப்பு சம்மந்தமான விஷயமா இருக்குது, இது வந்து ஒரு லவ் மேட்டராக இருக்குது, இது போய் சேரணும். எப்பயுமே இது ஒரு தப்பான ஒரு கான்செப்டை சூஸ் பண்ண மாட்டோம். ஐயோ இது போயிடுச்சுன்னா நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்கன்னா ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற விஷயமா ஒன்று போகணுன்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கும். வெரி நைஸ், வெல் செட். ஷாம் சார், எனி எக்ஸைட்டிங் நியூஸ் யூ காட் ஃபார் அஸ்? அடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல வர போற இந்த மாதிரி ஒன்று பேசிட்டு இருக்கோம் அப்படி ஏதாவது இருக்கா? Because we love to see you on screen. எனக்கு தீபாவளிக்கு அப்புறம் அஸ்திரம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே. அண்ட் விஜய் ஆதிராஜ் டைரக்ஷன்ல நொடிக்கு நொடின்னு ஒரு படம் போயிட்டு இருக்கு. ஓகே. இன்னும் எக்ஸைட்டிங்கா ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா கருடன் டைரக்டர் செந்தில் துரையோட படத்துல you are doing one அக்டோபர்ல இருந்து நடிக்கிறேன். I knew this. Okay, so நிறைய பேக் டு பேக் நிறைய லைனப்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. we are very happy. So இப்போ ரீசெண்டா இந்த கோட் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா விஜய் சார் வந்து he's been doing multi starrer films அப்படின்ற ஒரு விஷயம். So he's being very எல்லா ஹீரோஸ் வந்து பெரிய ஸ்டார்டம் இருக்கிறவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் ஹீஸ் பீன் வெரி கிரேட்ஃபுல், வெரி கைண்ட் இனஃப் டு டூ தட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவர் கூட நீங்க ஒர்க் பண்ணனால நான் கேட்கிறேன், வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் இஸ் ஹீ? அந்த செட்ல இல்லாததை தாண்டி what have you felt as a person in him? ஆனஸ்டா சொல்லணும்னா அவரை ஒரு நடிகனா பார்க்கும்போது நான் ஒரு ரசிகன், அவரை ஒரு ஹியூமனா பார்க்கும்போது நான் ஒரு வெறியன். I mean, I love that man so much as a human being. Okay.
that I've become one hardcore fan of him as a human. நடிகரா நிறைய ஃபேன்ஸ் இருக்கு, நம்ம சொல்ல தேவையில்ல, கோடிக்கணக்கான ஃபேன்ஸ். பட் as a human, அவரோட டிசிப்ளின், கான்டாக்ட், அவரோட வே ஆஃப் ரெஸ்பெக்டிங் அதர்ஸ், அவரோட ப்ரொஃபஷனலிசம், இதெல்லாம் பார்க்கும்போது நான் அப்படியே சரண்டர் ஆயிட்டேன். அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டேன். என்ன விஷயம்? சைலண்டா இருக்கணும், பேசவே கூடாது. ஷாமு சொல்றதை மட்டும் ரிசீவ் பண்ணிக்கணும், வேலையை மட்டும் பாரு. இது ஒரு பெரிய ஒரு மந்த்ராவா இருக்கும் போலயே. I think it will do wonders. Yeah. All the very best for Goli Soda. Yes. Yes. Thank you. Thank you so much. Thank you. Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.